சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் ரவுட்டிங் டேபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல. ஓகே, இந்த ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சுச்சு, நமக்கு அவ்வளோதான் டைம் இருந்தது. சரி, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணோம்னா ரவுட்டிங் டேபிள் ஏன்னோ எப்படி ரவுட்டிங் டேபிள் பாப்புலேட் ஆகும், ரவுட்டிங் டேபிளோட பர்பஸ் என்ன, அண்ட் ரவுட்டிங் டேபிளில் என்ன பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நெட்வொர்க் அட்ரஸ் அண்ட் தென் தி சப்நெட் மாஸ்க். கரெக்டாக சப்நெட் மாஸ்க்ன்றது ஸ்லாஷ் நோட்டேஷன் /24 அதெல்லாம் நம்ம அதான் பார்த்தோம் /24. ஓகே, அண்ட் ஆல்சோ நேற்று கிளாஸில் வி ஹேட் சம் ஆன்லைன் போல்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்களும் வந்து இன்ட்ராக்டிவாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இன்றைக்குமே கூட லாஸ்ட் சம் கொஷின்ஸ், ரைட்? ஸோ இதுமே இருக்கிற செஷன்ஸ் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு 4-5 கொஷின் என்ன டே ஐ கிரியேட் அ போல் அண்ட் ஐ லாஸ்ட் யூ ஸோ தட் நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போது வாட் இஸ் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஓகே, இதுவே கொஞ்சம் பெரிய கான்செப்ட் தான். இது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மேபி பாசிபிள் மேக் அட்ரஸ்னால் என்னன்றது டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னையோட நம்ம சிஸ்கோ பேக்கெட் ரேஸில் ஸ்டாப் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து சிஸ்கோ பேக்கெட் ரேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். வில் பி யூசிங் NG லேப்ஸ், ரைட்? ஸோ இங்கேருந்து எல்லாமே வேறு பிளாட்ஃபார்மில் இருக்க போகுது லேப். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். ஸோ இந்த CPT லேப்ஸ்னு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குடா. அந்த ஃபோல்டரோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். அட் சேம் டைம் யூடியூப் லிங்க்லேயும் வந்து யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் ஐல் ஷேர் திஸ் லிங்க். ஓகே, அண்ட் பாக்கெட் ரேசரில் இப்போ நானே சில லேப்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லேப்ஸ்லாம் இது எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக எல்லாம்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி யூஸ்வலாக என்னோட ஆக்சுவல் CGNA கோர்ஸில் நான் 50 to 60 லேப்ஸ் இருக்குன்னு 60 லேப்ஸ் டோட்டலாக பண்ணுவோம் ஆக்சுவல் CGNA கோர்ஸில். அதில் வந்து லெட்ஸே 6 லேப்ஸ் வந்து சிஸ்கோ பாக்கெட் ரேசர் அண்ட் தென் 54 லேப்ஸ் லெட்ஸே NG லேப்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 90% ஆஃப் த லேப்ஸ் வந்து NG லேப்ஸ் தான் பண்ணுவோம். ஒன்லி 10% வந்து வில் டூ இட் ஆன் பாக்கெட் ரேசர். அந்த 6 லேப் தான் இந்த 6 லேப். ஓகே, இந்த 6 லேப் இது வந்து ஃபுல் CGNA கோர்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, அண்ட் பூட் கேம்ப் எப்பவுமே ஒரு ஷார்ட் கோர்ஸ் தான். அதில் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆக்சுவல் 100 hours கோர்ஸ், பட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போதும் 20 hours தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து 1/5 தான் நம்ம இங்கே படிக்கவே போகிறோம். அதனால எல்லா லேப்ஸும் இதில் வராது. ஸோ இன்றைக்கி நான் அந்த லேப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். மற்ற லேப்ஸ்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். மேபி சப்நெட்டிங் 2 நெட்வொர்க்ஸ் லேப் வேணால் யூஸ் பண்ணுவோம், மற்ற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எனவே இந்த ஃபைல் அந்த ஃபோல்டர் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் இந்த லேப் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடுறேன் சார். சரி சார், நம்ம நேற்று கிளாஸ் என்ன பண்ணுவோம், நேற்று நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்களான்னு தெரியல எனக்கு. ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அட்லீஸ்ட் டெஃபினட்டாக இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, இல்லைனா கண்டிப்பாக புரியாது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸஸ் கண்டிப்பாக புரியணும்னா இன்னைக்கு நேற்று லேப்லாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரி, நேற்று நம்ம என்ன பண்ணுவோம், நேற்று அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் ஆல்சோ நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், சிஸ்கோ பேக்கெட் ரேசர் ஓப்பன் பண்ணி நம்ம தான் லேப் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நானே என்ன பண்ணேன், ரவுட்டர் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன், ஸ்விட்சை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன், பிசியை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன், எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து நானே பண்ணேன். ஸோ நீங்களுமே கூட என்ன பண்ணணும், நீங்களே வந்து பேக்கெட் ரேசர் அப்படியே ஜஸ்ட் லைக் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே ரவுட்டர் ஸ்விட்ச் பிசி எல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, லேப் பண்ணி பார்த்த பசங்க. ஓகே, இப்போது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேப் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னு ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுவும் பேக்கெட் ரேசரில் தான் பண்ண போகிறோம், ஸ்டாட்டிக் ரவுட்டிங். அதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா நானே ஒரு லேபை கிரியேட் பண்ணி வச்சுறேன். இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் அந்த லேப். இந்த லேப் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இந்த லேபில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் நானே வந்து என்ன பண்ணிட்டேன்னா பிசிஸு, ரவுட்டரு, ஸ்விட்சு எல்லாமே ஆட் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் டெஃபினட்டாக. இந்த லிங்க்கை இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே யூ வில் ஹேவ் அ லேப் லைக் திஸ். ஓகே, அதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், நீயே எல்லாமே பேசிக்காக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் டைம் ஆகும்ல. ஸோ அதை டைம் சேவ் பண்ணுறதுக்காக நானே வந்து 2 நெட்வொர்க் ஆல்ரெடி போட்டேன். மீன் 4 நெட்வொர்க் டோட்டலாக இருக்குது, 2 ரவுட்டர் இருக்குது. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 2 ரவுட்டர் மட்டும் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். சரி, நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸோட அந்த அதை கொஞ்சம் ரீகால் பண்ணால் தான். இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரவுட்டர் மட்டும் எடுத்துகிட்டு கிளாக் செட் பண்ணி பார்த்தோம். ஓகே, அப்புறமா என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்விட்ச் ஆட் பண்ணோம், ஸ்விட்ச் 1, அண்ட் திருப்பி இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்விட்ச் ஆட் பண்ணோம், ஸ்விட்ச் 2. அது கீழே பிசிஸ்லாம் வச்சோம். இதை நம்மளே பண்ணது, ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பில்ட் பண்ண வந்துட்டு டோபாலஜி. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் நேற்று கிளாஸ் என்ன பண்ணுவோம், ஸ்விட்ச் 3 ஆட் பண்ணுவோம், அது கீழே பிசிஸ்லாம் வச்சோம். அண்ட் அதுக்கப்புறம் ரவுட்டிங் டேபிள் என்னன்றதுலாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். கரெக்டாக? இப்போது நான் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லேபில் 2 ரவுட்டர் இருந்தால் எப்படி அந்த நெட்வொர்க் இருக்கும் அப்படின்றதான் ஜஸ்ட் டிசைட் பண்ண போகிறோம். ஓகே, ஒர்க் பண்ண போகிறோம்.
ஸோ R1 தென் R2 ரெண்டு ரவுட்டர் இருக்குது, ரவுட்டர் 1 ரவுட்டர் 2. ஸோ இந்த ரெண்டு ரவுட்டருக்குள்ளே எப்படி வந்து கம்யூனிகேஷன் நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த கிளாஸஸில் பார்த்தோன்னா 2 ரவுட்டர் இருக்கும், 3 ரவுட்டர்ஸ் இருக்கும், 5 ரவுட்டர் வரைக்கும்லாம் கூட லேப்ஸ் இருக்குது. பட் எல்லாமே உங்களுக்கு எடுப்பேனான்னு தெரியல எனக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் லேப்ஸ்லாம் போனீங்கன்னா 10 ரவுட்டர்லாம் சில லேப்ஸில் இருக்கும். இப்போ 10 ரவுட்டர்ஸ் வந்து 10 ரவுட்டர்ஸ்க்குள்ளே நம்ம ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணி ரவுட்டிங்லாம் பண்ணுவோம். ஓகே, இப்போ 2 ரவுட்டர்ஸோட வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் திஸ். ஓகே, ஸோ இதை இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணனா இந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அந்த ஃபைலை நீ ஓப்பன் பண்ணனா யூ வில் ஹேவ் a topology like this. நான் என்ன பண்ண போகிறேன், we're gonna just go and connect them with the cable. Okay, that's it. சரி, இப்போ நான் என்ன யூஸ்வலாக நம்ம என்ன கேபிள் நேற்று கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம், இந்த கேபிள் யூஸ் பண்ணுமா, விச் மீன்ஸ் இந்த கேபிள் யூஸ் பண்ணி தான் நான் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சின்ஸ் ரெண்டுமே ரவுட்டர் அப்படின்றதுனால, ஓகே, சின்ஸ் இட்ஸ் சேம் டிவைஸ், ரெண்டுமே ரவுட்டர்ன்றதுனால I'm going to use a different cable. ஸோ எப்பவுமே என்னன்னா ஒரே மாதிரி டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து வேற கேபிள் யூஸ் பண்ணணும். இப்போ ரவுட்டர் டு ஸ்விட்ச்னா பிரச்சனை இல்லை, அது வேற வேற டிவைஸ். பட் நான் ரவுட்டர் டு ரவுட்டர் கனெக்ட் பண்ணுறப்போ எனக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய கேபிள் அதே லேண்ட் கேபிள் தான். பட் லேண்ட் கேபிள்லேயே 2 டைப் இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ண போகிற கேபிள் வந்து கிராஸ் ஓவர். அண்ட் ஸ்விட்சையும் ரவுட்டரையும் கனெக்ட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண போகிற கேபிள் வந்து ஸ்ட்ரைட் த்ரூ. ஸோ நேற்று கிளாஸோ இல்லை அதுக்கு முன்னாடி கிளாஸ் தான் நீங்கள் பார்க்கும்போது I was using a cable called straight through. இந்த கேபிள் தான் யூஸ் பண்ணேன். இன்னைக்கு கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் ரவுட்டர் கனெக்ட் பண்ண போகிறதுனால I'm going to use a cross over கேபிள். ஸோ நீயும் லேப் பண்ணுறப்போ இந்த டோபாலஜி எடுத்து கனெக்ட் பண்ணுறப்போ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இந்த கேபிள் யூஸ் பண்ணாதீங்க. இது நான் நேற்று யூஸ் பண்ணது, இன்னைக்கு இந்த கேபிள் யூஸ் பண்ண போகிறேன். கவர் பண்ணால் காட்டுது பற்றியா, இங்கே பாரு அந்த பேர் வரும் காப்பர் ஸ்ட்ரெயிட் த்ரூ. இப்போ நான் இங்கே வைக்கிறேன் காப்பர் கிராஸ் ஓவர்னு பேர் மாதிரி வச்சுப்பேன். இந்த கேபிள் எடுத்துக்கிறேன், I'm going to connect. இதை கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி நானே ஒரு போர்ட் ஆட் பண்ணி வச்சுட்டேன், ரெடியாக இருக்குது. நான் FA1/0 அதை திருப்பி இது கூட கனெக்ட் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் FA1/0 இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னென்ன ஆல்ரெடி இந்த டோபாலஜியில் கான்ஃபிகர் ஆயிருக்குன்றது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சரி, இந்த இன்டர்ஃபேஸோட பேர் வந்து 0/0. இது 0/1. இங்கே 0/0 ஆஃப் த செகண்ட் ரவுட்டர். இது ரவுட்டர் 2ஓட 0/0. இது ரவுட்டர் 2ஓட 0/1. ஓகே, இங்கே ரவுட்டர் 1 இருக்குது, இங்கே ரவுட்டர் 2 இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து 1/0 ஆஃப் திஸ் ரவுட்டர். அண்ட் இது வந்து 1/0 ஆஃப் திஸ் ரவுட்டர். ஓகே, சரி. இப்போ என்னென்ன ஐபி அசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துலலாம் ஐபி ஆல்ரெடி அசைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன், நீ பண்ண தேவையில்ல. அதான் நான் சொன்னேன், இந்த லேப் நீ ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சதுலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணலாம். நீ புதுசாக எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண தேவையில்லை, பிகாஸ் அது டைம் ஆகும்ல. அதனால் நான் என்ன கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி பார்த்தோன்னா 1.1 ஐபி அட்ரஸ் நான் இதுக்கு கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இது 1.2, இது 1.3. ஓகே, ஸோ இந்த பிசி அப்படியே நீ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். கிளிக் பண்ணுறேன், டெஸ்க்டாப் போகிறேன், ஐபி கான்ஃபிகரேஷன் பார்த்தியா, நான் ஐபி ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சேன்னு சொன்னல, அது இருக்கு பாரு. ஸோ இதை நம்ம இப்போ திருப்பி பண்ண தேவையில்லை, டைம் சேவிங். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தோன்னா we have 2.1, 2.2 and then 2.3. ஓகே, அண்ட் கேட்வேவும் கான்ஃபிகர் இருக்குது. இதுக்கு வந்து கேட்வே வந்து 1.1, இதுக்கு வந்து கேட்வே 2.1, அதான் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங், இந்த சைட் பார்த்தோன்னா 3.1, 3.2, 3.3 and then 4.1, 4.1, 4.2, 4.3. ஓகே, இதுவும் வந்து கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கான்ஃபிகர் ஆயிருக்கு. இந்த இடத்துல இன்னும் ஐபி கான்ஃபிகர் பண்ணலை. ஓகே, இதுக்கு இப்போதைக்கு இட் டசன்ட் ஹேவ் எனி ஐபி அட்ரஸ். ஸோ இப்போதைக்கு அது நோ ஐபி அட்ரஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஓகே, மற்றபடி நான் என்ன பண்ணேன்னா இந்த டோபாலஜி எடுத்து கேபிள் மட்டும் இப்போதைக்கு நான் புதுசாக கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஐபி அட்ரஸும் நானே கான்ஃபிகர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இங்கே என்ன ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதான் கொஷன். அதுக்கு முன்னாடி இந்த ரவுட்டருக்குள்ளே போயிட்டு ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுவோம்ல, அதை ஒரு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் அ கமாண்ட் ஃபார் தட்? இப்போ ரவுட்டருக்குள்ளே போகிறேன், CLI போகிறேன். இதில் நான் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாட் இஸ் அ கமாண்ட்? இந்த கமாண்ட் இஸ் உங்களுக்கு நினைக்கிறேன் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஓகே, ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் இந்த கமாண்ட் தான். ஷார்ட்டாக யூஸ் பண்ணேன்னு பார்த்தோன்னா ஷோ ஐபி INTBRIன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட்டுக்கு. ஓகே, என்ன சொல்கிறான், இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் 1.1 நான் சொன்னது, இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் 2.1. அண்ட் மூணாவது ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, இதுதான் ரவுட்டர் டு ரவுட்டர் கனெக்ட் பண்ணது. இதுக்கு என்ன ஐபி அட்ரஸ் இருக்குது? இதுக்கு இப்போதைக்கு இந்த ஐபி அட்ரஸும் இல்லை, அதனால அது அன்அசைன்ல இருக்குது. அண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது,
அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன். அப்போ மீனிங் என்ன? அந்த இன்டர்ஃபேஸ் ஷட் டவுனில் இருக்குது. அது நோ ஷட் பண்ணால் என்ன ஆகிடும்? அப் ஆகிடும். ஓகே, சரி, இப்போ நம்ம அது பண்ணலாமா? வில் ஜஸ்ட் கோ அண்ட் கான்ஃபிகர் ஐபி அட்ரஸ் டு தி ஸ்கை. ஸோ என்ன ஐபி அட்ரஸ் ஒன்று கான்ஃபிகர் பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி இந்த சைடில் ஐம் ஹேவிங் அ நெட்வொர்க் கால் 1.0 1.0/24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். இங்கே 2.0/24 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். and then இங்கே 3.0 and இங்கே வந்து 4.0. ஓகே, இப்போ இங்கே இதுதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸை ஒரே நெட்வொர்க்கில் வைக்கணும். அக்கார்டிங் டு நெட்வொர்க்கிங் கான்செப்டை, ரெண்டு ரவுட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறேன்னா, அந்த ரெண்டு ரவுட்டரை கனெக்ட் பண்ணும்போது we used to have சேம் நெட்வொர்க். ஓகே, அதான் சேம் நெட்வொர்க்னா இப்போ இந்த சைடில் என்ன பண்ண போகிறேன், I'm going to have 5.0. ஸோ ஒரே நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். இந்த பக்கம் இந்த இன்டர்ஃபேஸ் ஒரே நெட்வொர்க். அண்ட் நான் அன்னைக்கு கிளாஸ் சொன்னால ஒரே நெட்வொர்க்னா என்னது? நெட்வொர்க் பொசிஷன் சேமாக இருக்கணும், ஹோஸ்ட் பொசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். கரெக்டா? இப்போ நான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே யூஸ் பண்ண போகிற நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, ஐ யூஸ் நெட்வொர்க் கால் 5.0. ஓகே, ஸோ ஜஸ்ட் 1 2 3 4 ஆல்ரெடி எல்லாமே அசைன் ஆயிடுச்சு. அதனால 5.0/24. ஓகே, சரி, இது வந்து 5.1. ஸோ இது வந்து 5.2. நல்லா புரிஞ்சுக்கோ, இது 5.1ல வச்சுனா இதுவும் அதே நெட்வொர்க்கில் தான் இருக்கணும். ஓகே, இது ரெண்டுமே இப்போ எந்த நெட்வொர்க்கில் இருக்குது? 5.0 நெட்வொர்க்கில் இருக்குது. ஸோ 5.1 வச்சுக்கோ, இல்லை 5.20 வச்சுக்கோ, இல்லை 5.200 கூட வச்சுக்கோ. அப்போ கூட அது 5.0 நெட்வொர்க்கில் தான் இருக்கும். பட் ஒரு வேலை தப்பாக நீ வந்து 6.1 கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னா திங்ஸ் வில் நாட் ஒர்க். ஓகே, இப்போ ஃபண்டமெண்டலாக நெட்வொர்க் ஒரு டிசைனே தப்பு. நீ இங்கே 5.1 இங்கே 6.1 வச்சுன்னா இட்ஸ் அ ராங் டிசைன். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு ஹேவ் 5.1 தென் இந்த சைடில் 5.2 கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஸோ வில் ஜஸ்ட் கான்ஃபிகர் திஸ். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்கு போயிட்டு ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுட்டுக்கு போயிட்டு ஸோ கான்ஃபிகரேஷன் மோட் இன்டர்ஃபேஸ் FA1/0. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அது இப்போதைக்கு ஐபி அட்ரஸ் இல்லை. ஐ ஜஸ்ட் ஒன் கான்ஃபிகர் ஐபி அட்ரஸ் 192.168.5.1 255.255.255.0 தென் நோ ஷட். ஓகே, அது வந்து இந்த இன்டர்ஃபேஸை ஆன் பண்ணுறதுக்கு. ஓகே, சரி, இப்போ நான் திருப்பி ஐ ஜஸ்ட் கோ அண்ட் யூஸ் தட் கமாண்ட். வாட் இஸ் தட் கமாண்ட்? ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். இப்போ நான் எந்த மோடில் இருக்கேன்? கான்ஃபிக் மோடில் இருக்கேன். இப்போ நான் இங்கே ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப்னு கொடுத்தா அது எடுத்துக்காது. நான் நேற்று கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, நீ ஷோ கமாண்ட்ஸ் டிசைன் ஃபார் வாட் மோடு? எனேபிள் மோடுக்கு தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அந்த கமாண்ட் இங்கே யூஸ் பண்ணணும், கான்ஃபிக் மோடில் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். ஸோ டூன்னு கொடுத்தேன்னா நான் எனேபிள் மோட் போயிட்டு அந்த கமாண்டை பார்க்க தேவையில்லை, எனக்கு அந்த கமாண்ட் இங்கேயே ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ டூன்றது அடிஷ்னலாக யூ ஜஸ்ட் சே ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் சாரி மிஸ் ஆயிடுச்சு. யா, so I want to use this command in the config mode itself. Even though that is a enable mode command, still you can use it here to show IP interface brief. Can you see 5.1? So 3 status வந்து up ஆயிருச்சு. Cool. So இப்போ நம்ம next router போய்க்கலாம். And இந்த diagram பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், still இது என்னவா இருக்குடா? ரெட்டாக தானே இருக்கு. பட் இங்கே பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா அப்புன்னு வந்துருச்சு. நம்ம நோ ஷட்டும் கொடுத்துரும். பட் ஸ்டில் ஏன் வந்து அது ரெட்டில் இருக்குன்னு பார்த்தோன்னா, நீ இந்த ரவுட்டரையும் கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் ரெண்டு சைடுமே க்ரீன் ஆகும். ஸோ ஒரு சைட் கான்ஃபிகர் பண்ணி இன்னொரு சைட் கான்ஃபிகர் பண்ணலன்னா ரெட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இது ரெட்டில் இருக்கிறது காரணம் we have not configured this interface. ஓகே, அதை கான்ஃபிகர் பண்ணலாம். அக்கார்டிங் டு our design, what is the diagram? What is the IP address for this interface? 5.2. ஓகே, சரி, கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். So we just go to packet tracer application, CLI, en config, and then interface FA1/0. அதுக்கு முன்னாடி இங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோ ஐபி interface brief. Show IP interface, IP interface or INTBRI. Okay, ஸோ ரெண்டு ஐபி அட்ரஸ் இருக்குது, 3.1 4.1. அகைன் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அட்ரஸ் இல்லை, அதுதான் நம்ம 5.2 கொடுக்க போகிறோம். இன்டர்ஃபேஸ் FA1/0, ஐபி அட்ரஸ் 192.168.5.2.255.255.0. ஓகே, சிமிலர்லி நோ ஷட். ஓகே, நோ ஷட் கொடுத்தோன்னே இப்போ நம்ம 3.5 ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃபை 5.2 கான்ஃபிகர் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஸ்டேட்டஸும் அப் ஆயிடுச்சு. ஓகே, சின்ஸ் இதையும் நான் அப் பண்ணதுனால இப்போ ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? க்ரீன் ஆயிடுச்சு. கேன் யூ see?
ரெண்டு சைடும் க்ரீனில் இருக்குது பிகாஸ் நான் ரெண்டு இன்டர்ஃபேஸையும் அப் பண்ணால் தான் ரெண்டு பக்கமும் க்ரீன் ஆகும். ஓகே, இப்போ now the status of these interfaces are in green. ஓகே cool. சரி, இப்போ நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டோம்டா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா we have to just go and ping and check. ஓகே, நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன லேப் பண்ணாலும் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு கடைசியாக யூஸ் பண்ண போகிற கமாண்ட் பிங் தான். சரி, இப்போ நான் இந்த பிசியிலேருந்து பிங் பண்ணுறேன். யாருக்கு பிங் பண்ண போகிறேன்னா 1.2லேருந்து 3.2க்கு பிங் பண்ணுறேன். என்ன ஸ்டேட்டஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு யாரை பிங் பண்ண போகிறேன் 181.168.3. இந்த டயக்ராம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. 1.2 இங்கே இருக்குது, 3.2 யார் கூட கனெக்ட் ஆயிருக்கு, செகண்ட் ரவுட்டர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 3.2 கனெக்டிங் ஆதான்னு பார்ப்போம். அண்ட் ரெண்டு ரவுட்டரு கனெக்ட் பண்ணியாச்சு, ரெண்டுத்துக்கும் ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. எல்லாமே கான்ஃபிகரேஷன் வைஸ் நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பிங் ஆகணும் கரெக்டாக. வில் ட்ரை டு பிங் அண்ட் செக் வெதர் த பிங் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். ஸோ ஃப்ரம் 1.2 ஐ ட்ரை டு பிங் 3.2 பிங் பண்ணுறேன். பிங் எனக்கு ஆலை. ரிப்ளை ஃப்ரம் 1.1 த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் இஸ் அன்ரீச்சபிள்னு சொல்கிறான். ஓகே, அண்ட் பேக்கெட் லாஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 100%. அப்போது என்னென்னா நான் பிங் பண்ண சொல்லும் போது அந்த பிங் ஒர்க் ஆகலை அப்படின்றத இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் 100% பேக்கெட் லாஸ். சரி, எதனால இது பேக்கெட் லாஸ் ஆகுது, ஏன் என்னால் 1.2லேருந்து 3.2க்கு ரீச் பண்ண முடியல? சில பேர் ஆல்ரெடி யோசிச்சிருப்பீங்க, யூடியூப் வியூவர்ஸ், ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ். I'll tell you the reason. சரி, ஆக்சுவலாக ஒரு ரவுட்டர் இந்த பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணணுன்னா அது எந்த டேபிளில் செக் பண்ணணும்னு நான் சொன்னேன், ரவுட்டிங் டேபிள். ஓகே, ஸோ எல்லா ரவுட்டரும் ரவுட்டிங் டேபிள்னு ஒன்று வச்சுட்டு அந்த ரவுட்டிங் டேபிளில் ஃபாலோ பண்ணி தான் பேக்கெட் ஃபார்வர்டிங் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுட்டர் ரவுட்டிங் டேபிள் எப்படி இருக்கும்னு நம்ம செக் பண்ணி கெஸ் பண்ணலாமா? எப்படி இருக்கும் ஃபஸ்ட் ரவுட்டர் ரவுட்டிங் டேபிள்? இப்போதைக்கு நான் எல்லாத்துக்கும் ஐபி அசைன் பண்ணியிருக்கேன்டா. நான் நேற்று கிளாஸ் என்ன சொன்னேன், நீ எப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஐபி அசைன் பண்ணுறியோ அப்போ தான் ரவுட்டிங் என்ட்ரி கிரியேட் ஆகும்னு நான் சொன்னேன்ல. அப்போ 1.1 ஐபி அசைன் பண்ணும்போது அது எந்த நெட்ஒர்க்னு கிரியேட் ஆக போகுது ரவுட்டிங் டேபிளில் 1.0. ஸோ இப்போதைக்கு இஃப் யூ சி த ரவுட்டிங் டேபிள் ஆஃப் த ரவுட்டர், இது எப்படி இருக்கும்னா 3 லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் என்னது 1.0/24. ஓகே, அண்ட் அது எந்த இன்டர்ஃபேஸ் கூட கனெக்ட் ஆயிருக்குடா, 0/0 கூட டேரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 1.0/24 இஸ் directly connected to 0/0. Next 2.0/24 that is directly connected to 0/1. நெக்ஸ்ட் இது 2.1ன்றதுனால 2.0 இது கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் எப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு 5.1 ஐபி கான்ஃபிகர் பண்ணணும், அப்பயே 5.0/24 that's directly connected to 1/0. ஸோ இப்போ இதுதான் ரவுட்டிங் டேபிள் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரவுட்டர். வெரி கிளியர்? ஓகே, இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ரவுட்டர் ரவுட்டிங் டேபிள் எழுதிட்டு எல்லாத்தையும் சேர்த்து செக் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுட்டர் ரவுட்டிங் டேபிள் என்ன இருக்கும், அவனுக்கு எந்தெந்த நெட்ஒர்க்லாம் டேரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கு, இந்த 3 நெட்ஒர்க் கரெக்டாக. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு 3.0/24 connected to 0/0 interface, and then 4.0/24 connected to 0/1 interface, and then 5.0/24 connected to 1/0 interface. Okay, இது வந்து routing table of the routing table of the second router. இது first router routing table, இது second router routing table. ரெண்டு ரவுட்டருக்குமே காமனாக இருக்க நெட்வொர்க் எது, 5.0. ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்குல்ல. ஸோ 5.0 ரெண்டு பேரோட ரவுட்டிங் டேபிளையும் இருக்கும். சரி, இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஸோ ஜஸ்ட் போய் ரவுட்டிங் டேபிள் மட்டும் பார்த்துட்டு இப்படி தான் இருக்கான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரவுட்டர் 1 போகிறேன். இது ரவுட்டர் 1. இப்போ நான் இருக்கிறது ரவுட்டர் 1. இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் பேர் காட்டுறது பற்றியா ரவுட்டர் 1ன்னு. ஓகே, ஸோ வாட் இஸ் த கமெண்ட் டு செக் த ரவுட்டிங் டேபிள் ப்ளீஸ்? do show IP route. ஓகே, இப்போ நான் do show IP routeன்னு கொடுக்குறப்போ you could see that I have only 3 networks in my routing table, 1.0, 2.0, 5.0. அதான் நான் இங்கேயும் எழுதியிருக்கேன் 1, 2 and then 5. இப்போ செகண்ட் ரவுட்டர் எடுத்துக்கலாம், அதில் போய் பார்ப்போம். செகண்ட் ரவுட்டர், ஸோ பேர் பார்த்தீங்களா இங்கே செகண்ட் ரவுட்டர் இருக்குது பாருங்கள். செகண்ட் ரவுட்டில் போய் பார்ப்போம். do show IP router. அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த நெட்ஒர்க்லாம் தெரியும், 3, 4 and 5 மட்டும் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ he knows about 3.0, 4.0 and then 5.0. சரி, இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங்காக ரவுட்டிங் டேபிளோட இன்ஃபர்மேஷன் இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பிங் பண்ணோம்ல, இந்த பிங்கை திருப்பி பண்ணுவான். என்ன பண்ணேன், ஐ ஜஸ்ட் டைப் இன் திஸ் பிசி பிங்னு போட்டுட்டு எந்த டெஸ்டினேஷனை பிங் பண்ணேன், 3.2, அதாவது 192.163 3.2 பிங் பண்ணேன். சரி, நான் பிங்னு கொடுத்தோடனே ஒரு பாக்கெட் கிரியேட் ஆகும்ல. ஓகே, இந்த பாக்கெட்
ஓகே, ஸோ வாட் வில் பி த சோர்ஸ் ஐபி அட்ரஸ் ஆஃப் பாக்கெட்? 1.2. ஏன்னா பிங் பண்ணுற மிஷின் யார்? 1.2. டெஸ்டினேஷன் யார்? 3.2. ஏன்னா நம்ம டெஸ்டினேஷன் 3.2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இதான் பாக்கெட். இந்த பாக்கெட் என்ன ஆகுது? இந்த பிசியிலேருந்து கிளம்பி போகுது யார்கிட்ட? அவனோட கேட்வே கிட்ட. ஏன்னா நம்ம பிங் பண்ணுறது டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க். டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்னா ஃபர்ஸ்ட் அது யார்கிட்ட போகணும்? கேட்வே கிட்ட தான் போகணும், கரெக்டாக? ஸோ அது போய் கேட்வே அவன் ரவுட்டர் கிட்ட போய் கேட்குது, ஏ ரவுட்டர், ஐ நீட் டு கோ டு 3.2. எனக்கு எப்படி போகணும்னு வழி சொல்லுன்னு அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம். அந்த ரவுட்டர் என்ன பண்ணுறான்? ஓகே 3.2க்கு போகணுமா? ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் நான் என்னோட ரவுட்டிங் டேபிளை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி ரவுட்டிங் டேபிளை பார்க்குறான். ரவுட்டிங் டேபிள் பார்க்குறப்போ 3.2ன்றது எந்த நெட்ஒர்க்கில் இட் பிலாங்ஸ் டு விச் நெட்ஒர்க்டா? 3.2 பிலாங்ஸ் டு விச் நெட்ஒர்க்? இட் பிலாங்ஸ் டு 3.0/24 நெட்ஒர்க் தானே? அந்த நெட்ஒர்க்ல தான் 3.2 இருக்கும். இப்போ ரவுட்டர் பார்க்குற ரவுட்டிங் டேபிளில் 3.2 பிலாங்ஸ் டு திஸ் நெட்ஒர்க்கு. ஆனால் என்னோட ரவுட்டிங் டேபிளில் என்ன இன்ஃபர்மேஷன் இல்லை, 3.0 எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது. அப்போ நீ கேட்குற டெஸ்டினேஷனு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரவுட்டர் சிம்பிளாக சொல்லிடுறான். அப்போ நீ ரவுட்டர் கிட்ட போய் கேட்குற, ரவுட்டர் இந்த டெஸ்டினேஷனுக்கு நான் போகணும், எனக்கு வழி சொல்லுன்ட்டு. ரவுட்டர் தெரிஞ்சாதான் சொல்லுவான், தெரியலாம் என்ன பண்ணுவான்? அந்த பாக்கெட் அப்படியே ஒன்று ரிட்டர்ன் பண்ணிடுறான். ரிட்டர்ன் பண்ணி என்னன்னு சொல்கிறான்? தெரியலன்னு சொல்கிறான். தெரியலன்னு எப்படி சொல்கிறான்? The destination that you are trying to reach, the destination is unreachable to me. எனக்கு அந்த டெஸ்டினேஷன் எங்கே இருக்குன்னு தெரியல. என் ரவுட்டிங் டேபிள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் யார் மட்டும்தான்? 1 2 and then 5 தெரியும். பட் நீ கேட்குற 3.2 பிலாங்ஸ் டு திஸ் நெட்ஒர்க் 3.0 விச் ஐ டோன்ட் நோ. அதனால நீ அமிச்ச பாக்கெட் அப்படியே உனக்கு ரிட்டர்ன் பண்ணி அன்ரீச்சபிள்னு சொல்லிட்டேன். அதனால தான் நான் உனக்கு பிங் பண்ணுறப்போ எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா நான் 3.2 பிங் பண்ணுறப்போ எனக்கு அன்ரீச்சபிள் வந்திருக்கு, ரிப்ளை வந்திருக்கு. பட் ரிப்ளை யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? என் கேட்வே கிட்ட இருந்து. என்ன ஸ்டேட்டஸ்? டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இதே நீங்கள் 4.2 பிங் பண்ணாலும் அதுதானே வரப்போகுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிங் பண்ணுற மாதிரி 4.2 பிங் பண்ணுறேன், அதே கேஸ் தான். இப்போ ரவுட்டர் பார்க்கலாம், 4.0 ரவுட்டிங் டேபிள் இருக்கா? இல்லை. இப்போ 4.2க்கு நீ பிங் பண்ணால் என்ன பண்ணுவான்? அந்த பாக்கெட் ரிட்டர்ன் பண்ணுவான். ஓகே, அப்போ உன்னால் எதுக்கு மட்டும் தான் பிங் பண்ண முடியும்? 1.0க்கு பிங் பண்ணலாம், 2.0க்கு பிங் பண்ணலாம், 5.0க்கு பிங் பண்ணலாம். இவ்வளோ தான் பிங் பண்ண முடியுமே தவிர இதை தாண்டி வேறு எந்த நெட்ஒர்க்குமே நம்ம ரவுட்டருக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால நீ வேறு எதுக்கு பிங் பண்ணாலும் ரவுட்டர் என்ன பண்ணுவோம்? அந்த பேக் ரிட்டர்ன் பண்ணி அன்ரீச்சபிள்னு உனக்கு சொல்லிடுவோம். ஓகே, சரி. ஸோ இதில் we just wanted to ping 4.2 and check it. அன்ரீச்சபிள்னு தான் வருது. பிங் இஸ் நாட் ஒர்க்கிங். அது ஏன் ஒரு டைம் அவுட் ஆகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. யூஸ்வலாக அது அன்ரீச்சபிள் தான் வரணும், என்னன்னு தெரியல, டைம் அவுட்னு காட்டுது. இக்னோர் பண்ணிட்டு ஸோ மெஜாரிட்டியே எடுத்துக்கலாம். அன்ரீச்சபிள் அகைன் 100% பாக்கெட் லாஸ். ஆனால் எந்த டெஸ்டினேஷன் பிங் பண்ணாலும் எனக்கு அன்ரீச்சபிள் தான் வரும், பிகாஸ் என் ரவுட்டர் ரவுட்டிங் டேபிள் இல்லை. சரி, இப்போ வரைக்கும் நான் என்ன உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன்னா, நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, இதுதான் எக்ஸாக்டாக எதனால அது ஒர்க் ஆகலை அப்படின்ற ரீசனை புரிஞ்சுக்கிட்டா போதும். அது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றது நெக்ஸ்ட். அது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றது நான் சொல்ல போகிறேன். பட் இப்போ எதனால ஒர்க் ஆகலை அப்படின்ற அந்த லாஜிக்கோ அந்த ரீசனோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கூல். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இதை ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஏன்னா வந்து நான் இந்த ரவுட்டரை கிராஸ் பண்ணி பேசவே முடியாதா? அஃப்கோர்ஸ் பேசணும். ஏன்னா உனக்கு தேவைப்படுற ஒரு ஒரு மிஷினோ ஒரு ஒரு டேட்டாவோ இந்த பிசியில் இருக்கலாம். அப்போ அந்த டேட்டா நீ ஆக்சஸ் பண்ணணும், அந்த பிசிக்கும் உனக்கு கம்யூனிகேஷன் இருக்கணும். சரி, எப்படி இப்போ வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது பிட்வீன் 2 ரவுட்டர்ஸ்? ஓகே, அண்ட் ஜஸ்ட் ஒரு போல் கேட்போமா? இப்போ கொஷனை ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 1.2லேருந்து 2.2க்கு என்னால் பிங் பண்ண முடியுமா? நீங்கள் எல்லாம் பார்த்து தான் இருக்கீங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை. ஸோ 1.2 2.2 பிங் பண்ண முடியுமான்னு ஒரு நான் கொஷின் கேட்குறேன். நீங்கள் போலில் ஆன்சர் பண்ணுங்கள், வாட் யூ கைஸ் திங்க்ன்றதை. ஓகே, சரி, கேட்ட கொஷின் ஏன் ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியாது. ஒன்லி ஃபார் லைவ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். கேன் 1.2 பிங் 2.2 ஒர்க் ஆகுமா அப்படின்றதான் கொஷின். ஆப்ஷன் ஏ எஸ், ஆப்ஷன் பி நோ. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் சேவ் த கொஷின். Okay, I'll launch this question, guys. Please try to answer. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, வெரி குட். சரி, ஓகே, நான்
பிங் பண்ணிட்டு ரிசல்ட்டை சொல்லுவோமே. ஸோ பிசி ஃபஸ்ட்டு பிசிக்கு போயிட்டேன். ஸோ பிங் பண்ணலாம். பிங் 192.168 பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு பாக்கெட் லாஸ் ஆயிருக்கு. அது யூஸ்வலாக நம்ம பார்க்குறது தான். அதுக்கப்புறம் எல்லா பாக்கெட்டும் ரிப்ளை வந்திருக்கு பாரு. இப்போ திருப்பி நான் பிங் பண்ணுறேன். பிங் பண்ணுறப்போ யூ கேன் பிங் 2.2 வித்தவுட் எனி பாக்கெட் லாஸ். கரெக்ட். சரி, இப்போ நம்மளோட பிங்கோட ஸ்டேட்டஸ், சாரி நம்ம போலோட ஸ்டேட்டஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் 100%மே வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நேற்று கிளாஸ் கூட வந்து ஏன்னோ ஒரு 10% தப்பாக ஆன்சர் இருந்துச்சு. பட் இன்னைக்கு 100% ஒரே ஆன்சர் தான். ஐ ஜஸ்ட் end the poll and share the results. Okay, I think you guys can see the result, right? So participate பண்ண எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. The answer is yes. So communication is possible. Okay, yes, fine. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது? ஏன்னா இங்கேருந்து இங்கே ஒர்க் ஆகலையே, அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த கான்செப்ட் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஓகே, எப்பவுமே ஸ்டாட்டிக்னா நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக்னா ஹியூமன்ஸ் இன்வால்வ் ஆனால், ஹியூமன்ஸ்னா நம்ம தானே ஹியூமன்ஸு. நான் ஹியூமன், நீ ஹியூமன். நம்ம ஒரு ப்ராசஸ் நம்ம இன்வால்வ் ஆனோம் அப்படின்னா அது பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுதான் எக்ஸிஸ்டிங் ரவுட்டிங் டேபிள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஹியூமனை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு என்ட்ரிஸை ஆட் பண்ண போகிறேன். அப்போது நான் ஆட் பண்ணுற என்ட்ரிஸோட பேர் என்ன சொல்லணும், ஸ்டாட்டிக் என்ட்ரிஸ். ஓகே, நம்ம பண்ணோம்னா அது பேர் ஸ்டாட்டிக். ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது நம்ம லேட்டர் கிளாஸில் பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி நடக்கும்ன்றதுலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் மேனுவலாக போயிட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு எந்த என்ட்ரிஸ் எந்த நெட்வொர்க் தெரியாதுடா. இப்போ நம்மளோட டோபாலஜி எத்தனை நெட்வொர்க்ஸ் இருக்குது, 1.0, 2.0, 3.0, 4.0 and then 5.0. இதில் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு தெரியாது, 3 and 4 தெரியாதா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ரவுட்டர்கிட்ட போயிட்டு சொல்கிறேன், நான் சொல்ல போகிறேன், ஃபர்ஸ்ட் ரவுட்டர் 3.0/24 அண்ட் தென் 4.0/2. இந்த நெட்வொர்க் தானே உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒருத்தனுக்கு வழி தெரியாது, ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு இந்த பக்கம் இந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த பக்கம் அனுப்பலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். புரியுதா? அதையும் வந்து நீ ஒரு ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கடா, உனக்கு அந்த இடத்தை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், டேய் தம்பி, இந்த பக்கத்துக்கு இந்த ஏரியா அந்த பக்கம் இருக்குது, இந்த ஏரியா இந்த பக்கம் இருக்குன்னு நான் சொன்னேன்னா, நான் உனக்கு அந்த என்ட்ரியை உன்னோட மைண்ட்குள்ளே ஃபீட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம மேனுவலாக ரவுட்டரோட ரவுட்டிங் டேபிளில் என்ட்ரியை ஃபீட் பண்ணுறப்போ தட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் ரவுட்டிங். சரி, இப்போ 3.0க்கு எப்படி போகிறது எனக்கு தெரியும், ரவுட்டருக்கு தெரியாது. பட் எனக்கு தெரியும்ல, நான் தானே அந்த டயக்ராம் டிசைனே பண்ணேன், நான் தானே அந்த டோபாலஜி டிசைன் பண்ணேன். ஸோ எனக்கு 3.0 எப்படி போகிறதுன்னு தெரியும். ஸோ 3.0 கேன் பி ரீச்டு வயா விஐஏ. வயனா என்ன அர்த்தம், இந்த பக்கமாக போகலாம் அப்படின்றது. அப்போ 3.0 கேன் பி ரீச்டு வயா, அதாவது இப்போ நான் 3.0 இதான் 3.0 கரெக்டா, இதை ரீச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் எங்கே போகணும், 5.2 போயிட்டு தான் எங்கே போக முடியும், 3.0 போக முடியும்ல. அப்போ நான் என்ன பண்ணும், ரவுட்டர் கிட்ட போயிட்டு 3.0 போகணும்னா யூ கேன் கோ வயா ஒரு யூ கேன் கோ த்ரூ 5.2ன்னு சொல்கிறேன். ஓகே, இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபீல்டு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது வந்து நம்ம நெட்வொர்க், அன்னோன் நெட்வொர்க் கரெக்டா. இந்த ஃபீல்டு பேர் என்னன்னா நெக்ஸ்ட் ஹாப் ஐபி. அது ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் ஹாப்னா என்ன, ஹாப்னா ஜம்ப். ஓகே, அப்போ நான் இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணேன்னா நான் எங்கே போய் லேண்ட் ஆவேன், இங்கே தான் லேண்ட் ஆவேன். அப்போ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஹாப் ஐபி. கிளியர், காட். சரி, அப்போது நான் வந்து 3.0 போகணும்னா யூ கேன் ஜஸ்ட் கோ வயா 5.2. அதுதான் அந்த வேல்யூ பேர் நெக்ஸ்ட் ஹாப் ஐபின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் ஜம்ப் பண்ண அந்த பக்கம் போயிட்டேன்னா யூ கேன் ரீச் 3.0. ஓகே, மேக் சென்ஸ், ரைட்? சரி, இப்போ அதே மாதிரி வாட் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் ஃபார் 4.0? 4.0க்கு நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் யாரு? அதையும் நம்ம டயக்ராம் பார்த்தோம்னா நமக்கு அதுக்கும் வந்து பெரிய கன்ஃபியூஷன் இல்லை, அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கும் நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் யாரு, சேம் 5.2 தான். ஏன்னா அகைன் நான் 5.2 ஜம்ப் பண்ணிட்டேன்னா அங்கேருந்து எங்கே போய்க்கலாம், 4.0 போய்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரவுட்டர்கிட்ட போய் சொல்ல போகிறேன், 3.0 4.0 இந்த ரெண்டு நெட்வொர்க்குமே எந்த பக்கமாக போகலாம், 5.2 பக்கமாக போகலாம், இல்லை 5.2 வழியாக போகலான்ட்டு. ஓகே, கேன் வி டு தட்? ஓகே, இப்போ ரவுட்டர் எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரவுட்டரில் இருக்கேன்.
இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா எந்த ரவுட்டரில் நான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சிஎன் குவான்டிட்டி அண்ட் தென் என்ன பண்ண போகிறோம், ஐபி ரவுட் கமாண்ட். அதாவது இப்போ பாரு டூ ஷோ ஐபி ரவுட். ஓகே, 3 லைன் தானே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லைன் ஆட் பண்ண போகிறேன். எந்தெந்த லைன்ஸ் ஆட் பண்ண போகிறேன், அந்த ரவுட் கிட்ட சொல்கிறேன். 3.0 அண்ட் தென் 4.0 எங்கே போகணும், எப்படி எந்த பக்கம் போகணும். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து ஐபி ரவுட்டர். அண்ட் தென் எந்த நெட்வொர்க் நமக்கு தெரியாது, யூ டோன்ட் நோ வேர் இஸ் 3.0. கரெக்டாக 3.0 ரவுட்டருக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, அதை நம்ம 5.0 வழியாக அனுப்பிட்டோம். The command is 192.168.3.0 255.255.255 also. அப்போ 3.0 and then அதோட /24 மாஸ்க் போட்டிருக்கேன்ல, /24 நம்ம ரெப்ரஸன்டேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். பட் கமாண்டா டைப் பண்ணும்போது நம்மளால என்ன டைப் பண்ண முடியாது, /24 டைப் பண்ண முடியாது. we have to give 255.255.255.0 only. okay, and then next hop IP address 5.191.168.5. okay, so 5.2 காமிச்சு விட்டுலாம். இப்போ நம்ம ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டேன்னா, நல்லா சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. ஐபி ரவுட்டர் நான் கமாண்ட்ஸும் அட்டாச் பண்ணுறேன் டெஃபினட்டாக. நீங்கள் லேப் பண்ணி பார்த்தா போதும். ஓகே, வாட் எவர் ரிசோர்ஸஸ் யூ கைஸ் நீட், I'll give that 192.168.3.0 and then next hop IP address 5.2. இப்போ நான் போயிட்டு டூ ஷோ ஐபி ரவுட் கொடுப்பேன். முன்னாடி டூ ஷோ ஐபி ரவுட் கொடுக்கும்போது 3 லைன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணேன். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணக்கப்புறமா இப்போ இங்கே வந்து பார்க்குறப்போ, இப்போ டூ ஷோ ஐபி ரவுட் கொடுக்குறப்போ யூ கேன் சி தட் ஐ ஹவ் காட் ஒன் மோர் லைன். அண்ட் முன்னாடி எல்லாமே என்னவா இருந்துச்சு, சினா டைரக்ட்லி கனெக்டட், எஸ்னா என்ன, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஸ்டாட்டிக்னா என்ன, மேனுவலாக பண்ணுறது. ஓகே, அண்ட் 192.168 3.0/24 can be reached via. okay, and what is the next hop IP address? 5.2. perfect, so makes sense. இப்போ நான் திருப்பி என்ன பண்ண போறேன்னா, இப்போ இது முடிச்சாச்சு, 3.0 முடிச்சாச்சு, 4.0 பண்ணிக்கலாம். ஸோ I'm just going to go and add this 4.0. இந்த டைம்ல நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த கமெண்ட் டைப் பண்ணுவோம் ஐபி ரவுட்ன்ட்டு. பட் அதோட ரொம்ப சிம்பிளான வே இருக்கு பாரு. நம்ம லாஸ்ட்டாக தானே 3.0 கான்ஃபிகர் பண்ணுவோம். அப் ஆரோ கீ இருக்குல்ல, அது அப் ஆரோ கீ யூஸ் பண்ணால் என்ன நம்ம கமாண்ட் வரும், ப்ரீவியஸ் கமாண்ட் வரும். திருப்பி இன்னொரு வாட்டி கொடுத்தோம்னா அதுக்கு முன்னாடி இருக்க கமாண்ட் வரும். ஸோ திருப்பி ஒரு வாட்டி நான் கொடுக்குறேன். வார் யூ கேன் சி தட் ஐபி ரவுட்டர் 192.168.3.0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட மவுஸ் இல்லை கீபோர்டு அப்படியே ஆரோ கீ யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்ன கான்ஃபிகர் பண்ணுறேன், 4.0 கான்ஃபிகர் பண்ணுறேன். அவ்வளோதான். நீ திருப்பி கமாண்டை டைப் பண்ண தேவைடா, அப் ஆரோ யூஸ் பண்ணு, முன்னாடி வந்த கமாண்ட் வந்துடும். அப்புறம் திருப்பி இப்போ என்ன பண்ணுறேன், அந்த 3 மட்டும் 4 மாற்றி போட்டுருவேன். அவ்வளோதான், டன். சரி, இப்போ திருப்பி அப்பாரோ யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி டூ ஷோ ஐபி ரவுட் கொடுக்குறேன். சரி, நம்ம அப்பாரோஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிகரேஷன் டைம் கண்டிப்பாக குறையும். ஓகே, ஓகே, நீசி முன்னாடி 3.0 ஆட் ஆச்சு, இப்போ என்ன ஆட் ஆயிடுச்சு, 4.0 ஆட் ஆயிடுச்சு. ஓகே, சரி, இப்போ மட்டும் பண்ணால் ஒர்க் ஆகுமா, இதுதான் வந்து கொஷின். ஓகே, அதே கொஷின் போல் கொஷின் கேட்கலாம். ஏன்னா இன்னும் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு போல் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணி உங்களை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாவம் ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பண்ண முடியாது. பட் எனிவே கொஷின் நான் கேட்குறேன், ரெக்கார்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப் வியூவர்ஸ் அங்கேருந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அட்லீஸ்ட் நவ் கேன் 1.2 ping 3.2. okay, so option A is, option B no. So நான் கொஷினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். அட்லீஸ்ட் okay, at least now 1.2 3.2 ping will work. Yes or no ன்றதான் question. okay, yes, okay, so you have the question in front of you, please answer. இப்போ ஒர்க் ஆகுமா ஆகாதா? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. I'll give some 10-15 seconds time. ஓகே, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்க போல இருக்கு இந்த கொஷனை. ரொம்ப டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வருது. ஓகே, ஃபைன் கைஸ், ஐல் எந்த போல் பிகாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம போல் ஆன்சர்ஸ்க்காக வெயிட் பண்ண முடியாது. I'll give the results anyway, நீங்களே கூட பார்த்துக்கோங்க. ஓகே, ரிசல்ட்ஸ் என்னன்னா 72% எஸ் இட் வில் ஒர்க்னு சொன்னீங்க, 28% நோ சொல்லியிருக்கீங்க ஒர்க் ஆகாதுன்ட்டு.
நான் ஆன்சர் உங்ககிட்ட பிங் பண்ணியே காட்டுறேன். இந்த பிசிக்கு போய்க்கலாம். 3.2 லாஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறப்போ பிங் பண்ணுறப்போ எனக்கு அன்ரீச்சபிள் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க அன்ரீச்சபிள். ஓகே, ஸோ அன்ரீச்சபிள் இதெல்லாம் பிங் ஆகலை. இப்போ பிங் ஆகாதான்னு பார்ப்போம். 3.2 பிங் பண்ண போகிறேன். எனக்கு அன்ரீச்சபிள்ன்ற எரர் வரல. ஓகே, அன்ரீச்சபிள் வரல, பட் அதுக்கு பதிலாக ரெக்வஸ்ட் டைம் அவுட்னு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அகைன் ரெக்வஸ்ட் டைம் அவுட் தான். மேபி 1 2 வரலாம், பட் 3மே ரெக்வஸ்ட் டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்டாக 4ஆவதும் டைம் அவுட் தான் ஆகும். அதனால 4மே டைம் அவுட் ஆயிடுச்சு. பாக்கெட் லாஸ் 100%. ஸோ கரெக்டாக ஆன்சர் அந்த 28% கெஸ் பண்ணியிருக்கீங்க. த ஆன்சர் இஸ் நோ, ஒர்க் ஆகாதுன்ட்டு. நான் சொல்கிறேன் ஏன் ஒர்க் ஆகலைன்ட்டு. இப்போ என்ன ஆயிருக்கும்னா, உன் பிங்க் பேக்கெட் இங்கேருந்து இங்கே போச்சு. ரவுட்டர் கிட்ட போய் சொல்லுது, ரவுட்டர் எனக்கு 3.2 போகணும் வழி சொல்லுன்ட்டு. ரவுட்டர் என்ன பண்ணா, ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணா. ரவுட்டிங் நம்ம என்ன சொன்னோம், 3.0 எங்கே இருக்குது, 5.2 கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேச்சை கேட்டு ரவுட்டர் என்ன பண்ணா, அந்த பேக்கெட்டை இங்கே ஃபாலோ பண்ணிட்டான். ஓகே, நீ இப்படி போ, இந்த பக்கம் தான் நீ போகணும்னு சொல்லிட்டான். இப்போ அதே என்ன பிசி சாரி அதே பேக்கெட்டை இங்கேருந்து இப்போ இங்கே போயிடுச்சு. இங்கே போயிட்டு இவங்ககிட்ட கேட்குது, ஹே ரவுட்டர் 5.2 எப்படி, சாரி 5.2 இல்லை 3.2. ஸோ ஏன்னா அதான சோர்ஸு. 3.2 இஸ் த டெஸ்டினேஷன், 1.2 இஸ் தி சோர்ஸ். ஓகே, நான் 1.2 3.2 போகணும்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் ரவுட்டர்கிட்ட கேட்குறேன். செகண்ட் ரவுட் என்ன பண்ணா, ஓகே 3.2வா, அது என் கூட டேரெக்டாக தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் பேக்கெட்டை. ஓகே, இப்போ இந்த பேக்கெட் இங்கே போயிடுச்சு, இந்த இடத்துக்கே போயிடுச்சு. நம்ம பேக்கெட், நம்ம பிங் பேக்கெட் அந்த இடத்துக்கு போயிடுச்சு. பட் இங்கே என்ன ஆகுதுன்னா, இவன் ரிப்ளை பண்ணுவான்ல, இவன் ரிப்ளை பண்ணுறப்போ வாட் வில் பி த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபிடா. சோர்ஸ் என்னவா இருக்கும் 3.2, டெஸ்டினேஷன் என்னவா இருக்கும் 1.2. ஏன்னா இவன் இவனுக்கு ரிப்ளை பண்ணுறான். அப்போ 3.2 1.2 ரிப்ளை பண்ணுற டைமில் என்ன ஆக போகுதுன்னா, இங்கேருந்து இங்கே போகுது. இவன் ரவுட்டர் கிட்ட சொல்கிறான், இந்த பேக்கெட் இப்போ ரிப்ளை பேக்கெட் போகுதுல, ரவுட்டர் கிட்ட சொல்கிறான், ரவுட்டர் கிட்ட ரவுட்டர் எனக்கு 1.2 போன வழி சொல்லுன்ட்டு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ரவுட்டர் ரவுட்டிங் டேபிள் என்ன மட்டும் தான் இருக்குது, 3 and 4 and 5 மட்டும் தான் இருக்குது. நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எங்கே பண்ணல, செகண்ட் ரவுட்டர் பண்ணல. இப்போ செகண்ட் ரவுட்டர் என்ன பண்ணுறான்னா, சாரிடான்னு சொல்லி அனுப்ப முடியாதுன்னு சொல்லி இவனுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டான். அப்போ நமக்கு என்ன இருக்கு, நம்ம அனுப்பிச்ச பிங்கோட ரிப்ளை வரல. அப்போ இங்கே என்ன ஆகும், கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா என்ன ஆயிடுது, அந்த ரெக்வஸ்ட்டு டைம் அவுட் ஆயிடுது. ஆர்டிஓ ரெக்வஸ்ட் டைம் அவுட் ஆயிடுது. அதனால தான் நமக்கு என்ன வரல, ரிப்ளை வரல, அதனால தான் டைம் அவுட் ஆயிருக்கு. கிளியர்? அப்போ 28% கரெக்டாக சொன்னீங்க நோன்ட்டு, பட் அதுக்கான ரீசன் கரெக்டாக கெஸ் பண்ணிங்களான்னு தெரியல. நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரியலி அப்ரிஷியேட். இப்போ ஏன் ஒர்க் ஆகலை, என்ன ரீசன், எதனால ஒர்க் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுட்டர் நம்ம கான்ஃபிகர் பண்ணல. ஃபர்ஸ்ட் ரவுட்டர் மட்டும் கான்ஃபிகர் பண்ணதுனால பேக்கெட் போயிடுச்சு. செகண்ட் ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணால் மட்டும் தான் ரிட்டர்ன் டிராஃபிக் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணலாமா? சரி. ஸோ வாட் வில் பி த நெட்வொர்க் தட் ஹீ டசன்ட் நோ. இவனுக்கு தெரியாத நெட்வொர்க் என்னது, 3 4 5 இருக்குடா. 1.0 தெரியாது, 2.0 தெரியாது. 1.0/24 and then 2.0/24. ஓகே, சரி. இது வந்து எந்த பக்கம்டா, எந்த பக்கம் அனுப்பி விடணும், யார், வாட் ஹூ வில் பி தி நெக்ஸ்ட் ஹாப் ஐபி ஃப்ரம் 5.2 சாரி 5.1 சாரி 5.2 தெரியாமல் சொல்லிட்டா 5.1. ஸோ இப்போ இந்த ரவுட்டில் இருந்து 1.0 போகணும்னா யாருக்கு அமுச்சு விட்டா போதும், 5.1க்கு அமுச்சு விட்டா போதும். ஓகே, அதே மாதிரி 2.0க்கு யார் நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் 5.1 தான். அப்போ அந்த ரவுட்டரில் போயிட்டு 1.0 and then 2.0 இவங்க 2 பேருக்கும் நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் யார், 1.0 2.0 நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் 5.1. ஓகே, வில் கான்ஃபிகர் தட். ஸோ செகண்ட் ரவுட்டர் போய்க்கலாம். கான்ஃபிகரேஷன் மோட் போயிட்டு கமாண்ட் ஐபி ரவுட் அண்ட் தெரியாத நெட்வொர்க் என்னது 1.0.255.2.0 and then sorry incomplete command வருது பாரு. ஏன்னா நான் என்ன கொடுக்கல, நெக்ஸ்ட் ஹாப் கொடுக்கல. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் 5.1 192.168 டன். சரி, திருப்பி போய் அப்பாரை கொடுத்து திருப்பி சேஞ்ச் பண்ணுறோம் 2.0 to 5.1. ஓகே, ஸோ டூ ஷோ ஐபி ரவுட் கொடுத்தப்போ இப்போ செகண்ட் ரவுட்லேயும் என்ன வந்துருச்சு, ஸ்டாட்டிக் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் ரவுட்லையும் என்ன சொல்லிட்டோம், மேனுவலாக போயிட்டு 1 and 2 இந்த பக்கமாக போகலான்னு சொல்லியாச்சு. ஓகே, சரி ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைனலாக இப்போ பிங் பண்ணி பார்க்கலாம் பிங் ஒர்க் ஆகுமா ஆகாதான்ட்டு. இப்போ அதே கொஷின் தான், அதே போல் தான். அப்படி திருப்பி அதை கிளியர் பண்ணிட்டு கேட்க முடியுமா என்னால், எனி ஆப்ஷன். ஓகே, ரீலான்ச் த போல். ஓகே, திருப்பி ரீலான்ச் பண்ணுறேன்டா இந்த போல், ஜஸ்ட் ரீலான்ச் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்கள், வாட் வில் பி த ஆன்சர் கைஸ், will it work or not?
யூ நோ வாட் த கொஷின் இஸ் ரைட். பிங் ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஓகே, ஸோ எஸ், இப்போ ரிசல்ட்ஸ் பெட்டராக வருது. ஓகே, இப்போ பிங் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்க பர்சன்டேஜ் வந்து வி ஹாவ் 91% ஒர்க் ஆகும்னு சொல்கிறீங்க. அது அகைன் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ ஆன்சர் பண்ணினே இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதனால ட்ராப் ஆகுது. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ கேன் எண்ட் த போல் நவ் அட்லீஸ்ட். இப்போ என் பண்ணிடுறேன். ஓகே, ரிசல்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகே, 89% you guys told it will work. 11% you guys felt it will not work. ஓகே, சரி, செக் பண்ணி பார்ப்போம். பிங் பண்ணாதான் நமக்கும் தெரியும் ஒர்க் ஆகுமா ஆகாதுன்ட்டு. ஸோ இப்போ 2 ரவுட்லேயும் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணியாச்சு. வில் சி. என்னாச்சு? ரிப்ளை வருது. ஓகே, ரிப்ளை ஃப்ரம் 3.2 இஸ் ஒர்க்கிங். அதாவது பிங் டு 3.2 இஸ் ஒர்க்கிங். ரிப்ளை வந்திருக்கு. பாக்கெட் லாஸ் என்னது 0%. ஓகே, சரி, இப்போ என்னால் 4.2 பிங் பண்ண முடியுமா? 4.2 you guys think it will work? அஃப்கோர்ஸ் அதுவும் ஒர்க் ஆகும். மேபி ஒரு பாக்கெட் லாஸ் ஆகலாம், பட் அதுவும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ 4.2க்கு ரிப்ளை வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன, யார் வேணால் யார் கூட வேணால் பேசிக்கலாம்டா. தட்ஸ் த கண்டிஷன். இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ரவுட்டில் இருக்க எந்த பிசி ஆனாலும் செகண்ட் ரவுட்டில் எந்த பிசி கூடயும் பேசிக்கலாம். ரைட், அண்ட் ஹவ் இட் இஸ் பாசிபிள்? ஜஸ்ட் பிகாஸ் வி மேட் அ ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ஆன் ஃபர்ஸ்ட் ரவுட்டர் adding these two entries in the routing table, and second router adding these two entries in the routing table. Okay, in the concept here we call it as static routing. ஓகே, டன். ஸோ புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகைன் அகைன் நான் சொல்கிறேன், எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இதே என்னோட கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நீங்கள் வரீங்க, இல்லை ஆன்லைன் ட்ரைனிங் என்னோட இன்னும் பேட்சில் ஜாயின் பண்ண பசங்களாக இருந்தால் ஐ வில் ஃபாலோ வித் தெம். இது ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ் குரூப்பில் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ராக்டிஸ் ஆல் தீஸ் திங்ஸ். சரியா? ஓகே, ஸோ அவ்வளோதான். வி ஆர் டன் வித் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் கான்செப்ட் வைஸ். ஓகே, ரவுட்டிங் டேபிள் நேற்று பார்த்தோம். அந்த ரவுட்டிங் டேபிளை இன்னைக்கு அப்டேட் பண்ணது பேர் தான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். கரெக்டா? சரி, மேக் அட்ரஸ்ன்றதை நான் என்ன பண்ணுறேன்னா, நாளைக்கு கிளாஸில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ஜி லேப்ஸோட இன்ட்ரொடக்ஷன் இது ஸ்டார்டர்ஸ். ஓகே, அண்ட் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஐ ரிமெம்பர் திஸ். இந்த இன்ட்ரொடக்ஷன் டு நெட்ஒர்க்கிங் அப்பயே நம்ம லேபில் தான் அந்த இன்ட்ரொடக்ஷன் நெட்ஒர்க்கிங்கே கொடுத்தேன். ஸோ ஒரு ஃபைல் ஷேரிங் பேசிக்காக நம்ம பண்ணி பார்த்தோம் பார்த்தியா? அகெயின் இன்னைக்கு I'll share the PDF again, how to get NG Lab access. அந்த PDF ஃபாலோ பண்ணுங்க. அது ஒரு 4 பேஜ் தான் இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஒரு 5-6 ஸ்டெப் தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா you guys will get your NG Lab access. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், NG Labsல போயிட்டு இதை பண்ணி பார்ப்போம். we have half an hour time, right? எதுக்கு வேஸ்ட் பண்ணுவோம்? NG Labsல போயிட்டு நம்ம பண்ணிடலாம். ஓகே, சரி பாருங்க. You guys know how things work. நம்ம பேக்கெட் சிஸ்கோ பேக்கெட் இஸ் சிமுலேட்டட், பட் NG Labsன்றது இட்ஸ் a virtual platform. Okay, and of course virtual platform is far better than simulation. ஸோ அதனால தான் நான் இனிமேல் உங்களுக்கு சிபிடியை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இனிமேல் நம்ம பண்ண போகிறது எல்லாமே சிபிடி இஸ் டன். நம்ம ஒரு 2 கிளாஸ் அதில் ஒர்க் பண்ணோம். இதுக்கப்புறம் எல்லாமே என்ஜி லேப்ஸ் தான். என்ஜி லேப்ஸ் வந்து இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு நிறைய. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது தான் அந்த கம்பேரிட்டிவ் ஐ கேன் கிவ் கம்பேரிசனில் யூ நோ விச் இஸ் பெட்டர். சரி, நான் லேப்ஸ் போயிடுறேன். இனிமேல் இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல் தி அப்கமிங் கிளாஸஸ். இன்னைக்கு செஷன் 7 கரெக்டாக, இன்னும் 8 செஷன் இருக்கு. 8 செஷன்ஸும் நம்ம லேப் பண்ணுறதா இருந்தால் இனிமேல் இந்த வெப்சைட் தான் போவோம், labs.networking.in. ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஒன் வில் ஹேவ் 100 hours ஆஃப் ஃப்ரீ ஆக்சஸ் டு NG லேப்ஸ். ஓகே, அந்த 100 hours நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த CCNA பூட் கேம்பில் இருக்க எல்லா லேப்ஸும் நீ பண்ணி பார்த்தனா கூட ஹார்ட்லி இட் வில் டேக் இந்த 100 ஹவர்ஸ்லேருந்து உனக்கு ஒரு 25 to 30 hours தான் ஆகும். நீ ப்ராப்பராக டிவைஸ் எப்போ வேணுமோ அப்போ ஆன் பண்ணிட்டு, டிவைஸ் எப்போ வேணாமோ அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, I'll just get into this. ஓகே, லாகின் பண்ணுறேன். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படின்றத நான் அந்த யூடியூப் வீடியோட லிங்க்லையும் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ குரூப்பில் இருக்கீங்கன்னா குரூப்பில் பார்த்துக்கோங்க. நார்மல் யூடியூபர் இல்லை யூடியூப் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் அந்த லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் போய் லேப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன்இன் பண்ணிடலாம். சைன் பண்ண உடனே இங்கே நிறைய கோர்ஸ் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு காட்டாது, எனக்கு காட்டுது. சிசிஎன்ஏ செக்யூரிட்டி, சிசிஎன்பி, சைபர் செக்யூரிட்டி, ஃபயர், இதெல்லாம் நாங்கள் இங்கே எடுக்கிற கோர்சஸ் தான்.
இதில் ஐ வாண்ட் யூ கைஸ் டு கெட் இன்டு என்ஜி ஃப்ரீ லேப்ஸ். இது வந்து எந்த யூஸராக இருந்தாலும் இது வந்து ஃப்ரீ. ஓகே, நீ ஒரு கெஸ்ட்டு, நீ இல்லை உன் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு கிளாஸுக்கே வந்தது கிடையாது அப்படின்னா கூட அவங்க கூட என்ன பண்ணிக்கலாம், என்ஜி லேப்ஸில் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓப்பன் டு எனி ஒன். அப் டு 100 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் லேப் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே டைம் லெஃப்ட் உங்ககிட்ட காட்டும். ஓகே, ஆனால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 28,000 ஹவர்ஸ் இருக்குது. ஏன்னா நான் தான் அட்மின் அப்படின்றதுனால நான் எனக்கு ஹவர்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு 100 ஹவர்ஸ் இருக்கணும், பட் சஃபிஷியன்ட் தான். அண்ட் ஒரு வேளை சப்போஸ் யூ நோ த ஐடியா ஆஃப் திஸ் பூட் கேம்ப் கரெக்டாக. இந்த பூட் கேம்ப் நம்ம எதுக்கு ரன் பண்ணுறோம்னா ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் வந்து சிசிஎன்ஏ பூட் கேம்ப் அட்டன் பண்ணுற பசங்க ஒரு வேளை வந்து எனக்கு நெட்ஒர்க்கிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ இங்கேயே சிசிஎன்ஏ ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து என்னோட அட்வான்டேஜ். ஓகே, சரி பசங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஓகே உங்கள் டீச்சிங் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருக்கு, நெட்ஒர்க்கிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒன்று. ஓகே, ஏன்னா நிறைய ட்ரைனிங் அகாடமிஸ் இருக்குது சென்னையில், அரவுண்ட் த வேர்ல்ட்லாம். ஆனால் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் வி கேன் கிவ் த பெஸ்ட் குவாலிட்டி. நீ எங்கேயோ ஒருத்தன் பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை உன்னை வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்க்கறதுக்கு பதிலாக ஓகே பெட்டராக இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்ககிட்ட போய் படிக்கலாம் அப்படின்னு உனக்கு தெரியணும். ஓகே, அது ஸோ சிசிஎன்ஏ பூட் கேம்ப் ரன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அகாடமி இருக்குன்றது தெரியணும். அண்ட் தென் சிசிஎன்ஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தெரியணும், அதை படிக்கணும். வேணும்னா ஃபுல் கோர்ஸ் படிக்கும்போது அவன் ஃபுல் கோர்ஸ் வந்து பெய்ட் ப்ரோக்ராம், அதை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் அது என்னோட சைடில் இருக்க அட்வான்டேஜ். உன்னோட சைடில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு வேளை வந்து நான் ஃபுல் கோர்ஸ் படிக்கல அப்படின்னா ஸ்டில் நெட்ஒர்க்கிங்னா எனக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிற பசங்க சிசிஎன்ஏ பூட் கேம்ப் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். அது அந்த பசங்களோட அட்வான்டேஜ். ஸோ ரெண்டு பேருக்குமே இது அட்வான்டேஜ் தான். ஃபுல்லாக படிக்கிற பசங்க ஃபுல் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல் கோர்ஸ் தான் வேணாம், எனக்கு பே பண்ணாம ஐ டோன்ட் வாண்ட் டு பே அண்ட் ஸ்டடி அப்படின்னா அந்த பசங்களுக்கு இந்த பூட் கேம்ப் மட்டும் ஒரு ஒரு சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் மாதிரி அந்த பசங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டு பேருக்குமே வின் வின் சுச்சுவேஷன். எனக்குமே இந்த கோர்ஸ் நீ இந்த பூட் கேம்ப்க்கு அப்புறமா நீ வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு அது வின்னு. ஓகே, இல்லை வந்து நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னா அது உனக்கு வின்னு. ஓகே, சரி இதுதான். ஸோ ஜென்ரலாக இந்த பூட் கேம்ப் ரன் பண்ணுவோம். அட்லீஸ்ட் 4 months ஒரு வாட்டி, 6 months ஒரு வாட்டி ஐ யூஸ் டு ரன் திஸ். ஓகே, இது செகண்ட் பேட்ச், நீங்கள் செகண்ட் பூட் கேம்ப். இது ரெகுலராக ஐ யூஸ் டு ரன். நாட் ஒன்லி சிசிஎன்ஏ பூட் கேம்ப் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நிறைய பூட் கேம்ப்ஸ் இருக்கு. பாலோ ஆல்டோ பூட் கேம்ப்ஸ், சிசிஎன்பி பூட் கேம்ப், சைபர் செக்யூரிட்டி பூட் கேம்ப்ஸ். இந்த பூட் கேம்போட மீனிங்கே ஒரு பெரிய கோர்ஸை ஷார்ட் பீரியடில் ஷார்ட்டாக டீச் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் பசங்க வந்து அதுக்கப்புறமா வேணும்னா அந்த கோர்ஸை வந்து ஃபர்தராக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான். சரி, இனஃப் மார்க்கெட்டிங். பெருசாலாம் மார்க்கெட்டிங் பண்ணவே எனக்கு வராது, ஜஸ்ட் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கு பாரு, இதில் வந்து என்ஜி ஃப்ரீ லேப்ஸ்ன்றது நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆக்சசபிளாக இருக்கும். நீங்கள் சிசிஎன்ஏ கோர்ஸ் அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்கு தான் ஆக்சுவலாக இங்கே இந்த வின் வின் சுச்சுவேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒருவேளை நீ சிசிஎன்ஏ இங்கே ஃபுல்லாக ஜாயின் பண்ணுற, ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். இப்போதைக்கு அதோட ஃபீஸ் வந்து 10,000. ஓகே, மேபி நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைமில் ஃபீஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதனால் செக் பண்ணிக்கோங்க எங்கள் வெப்சைட்டில். யூ கைஸ் நோ த வெப்சைட் இஸ் www.networkgeek.in. இல்லை கூகுளில் போய் நெட்வொர்க் கீக்னு சர்ச் பண்ணாலே யூ வில் நோ. ஓகே, networkgeek.in. அதில் போய் கூட என்கொயரி பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக கேன் ரீச்சஸ் த்ரூ வாட்ஸ்அப் ஆர் இமெயில். ஃபைன், இனஃப் கேஸ். ஸோ இந்த சிசிஎன்ஏ படிக்கிற பசங்களுக்கு வில் கிவ் அப் டு 1000 hours ஆஃப் லேப். ஓகே, பூட் கேம்ப் வர பசங்களுக்கு ஃப்ரீ பூட் கேம்புக்கு 100 hours. நீ பெய்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் 1000 hours, அடிஷ்னல் 1000 hours வில் பி கிவ். ஓகே, சரி. ஸோ சிசிஎன்ஏ படிக்கிற பசங்க தே ஹேவ் 1000 hours, உங்களுக்கு 100 hours தான் இருக்கும். ஸோ அந்த 100 hours சஃபிஷியன்ட். இந்த பூட் கேம்ப் லேபை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 100 hours சஃபிஷியன்ட் தான். ஸோ என்ஜி ஃப்ரீ லேப்ஸ் போயிட்டேன். அண்ட் ஃப்ரீ லேப்ஸ்குள்ள சிசிஎன்ஏ பூட் கேம்ப் நான் லாஸ்ட் பூட் கேம்ப் எடுக்கும் போது கிரியேட் பண்ண ஃபோல்டர் இது. அண்ட் இப்போ ரீசெண்டாக பாலோ ஆல்டோ பூட் கேம்ப் கம்ப்ளீட் பண்ணோம், அதோடது. ஸோ அப்கமிங்கில் வி ஹேவ் சிசிஎன்பி பூட் கேம்ப், வி ஹேவ் சைபர் செக்யூரிட்டி பூட் கேம்ப், வி ஹேவ் பாலோ ஆல்டோ, வி ஹேவ் FortiGate ஃபயர்வால் பூட் கேம்ப்ஸ். ஸோ நிறைய பூட் கேம்ப்ஸ் இருக்கும்டா. இதெல்லாம் ஃப்ரீ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அஃப்கோர்ஸ் இவன் தோ இட்ஸ் அ பிஸ்னஸ், மணி ரெவன்யூ இருந்தாலும் பசங்களுக்கு ஃப்ரீயாக சில கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுல ஐம் ஆல்வேஸ் ஹாப்பி வித் இட். அதனால இந்த கிரிப்டோகிராஃபி லேப்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். பாலோ ஆல்டோ பூட் கேம்ப், சிசிஎன்ஏ பூட் கேம்ப். இவன் தோ உங்களுக்கு 100 hours லேப் ஆக்சஸ் யூ கைஸ் கெட். உங்களை பொறுத்த வரைக்கும் அது 100 hours ஃப்ரீ தான். பட் நான் வந்து அந்த 100 hours ஐ நீட் டு பே ஃப்ரம் மை சைட். ஏன்னா இந்த லேப் லைசன்சிங் நிறைய திங்ஸ் ஆர் இன்சைட் திஸ். பட் இவன் தோ இந்த லேப்ல ஒரு ஃப்ரீ யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும் போதும் அந்த ஃப்ரீ யூசர் லேப் யூஸ் பண்ணும் போதும் ஐ நீட் டு பே ஃபார் த லேப் பிளாட்ஃபார்ம். பட் ஐம் ஹாப்பி வித் இட். நீங்கள் இருக்கீங்க இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மீட்டிங்கில், இந்த குரூப்பில், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கூட இது வந்து உனக்கு அது ஃப்ரீயாக இருக்கலாம். பட் உனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நான் பே பண்ணுறேன். பட் அட்லீஸ்ட் பையன் படிச்சுக்கிறான் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஓகே, வில் கெட் இன்டு சிசிஎன்ஏ பூட் கேம்ப் கைஸ்.
ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் 2 ரவுட்டர்ஸ் இந்த லேப் தான். இப்போ நம்ம பண்ணதே தான்டா, பாக்கெட் ட்ரேசரில் பண்ணோம்ல, அதே இப்போ என்ஜி லேப்ஸில் நான் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. தட்ஸ் இட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 13 லேப் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் 8 கிளாஸில் இந்த 13 லேபை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சேலஞ்சிங் தான், பட் வீல் சி. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பாரு. பெருசெல்லாம் அதே தான். கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இங்கே இந்த மாதிரி பார்த்த ஒரு டோபாலஜி டயக்ராமோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, நீங்கள் இப்படி பார்த்தது அதே தான். அதே ஒரு ரவுட்டரை, 2 ஸ்விட்சு, இப்போ இன்னொரு ரவுட்டர், அதுக்கே 2 ஸ்விட்ச் பிசிஸ்னா அதே தான். நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன் இந்த சைடில். ஓகே, சரி, டேக் ஸ்க்ரீன்ஷாட். அண்ட் இதை நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன்டா. நெக்ஸ்ட் 20 minutes ஐ கேன் ஃபினிஷ் திஸ். பட் நீங்கள் டெஃபினட்டாக இதை அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, சரி, இப்போ இதுதான் பண்ண போகிறோம். அதே தான், சேம் கான்செப்ட் பட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். தட்ஸ் இட். ஓகே, அண்ட் சில பேர் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, என்னது எக்ஸ்பியா எந்த காலத்தில் இருக்க நீ அப்படின்னு. சரி, எக்ஸ்பி இதெல்லாம் சொல்ல போனால் தான் கொஞ்சம் டைம் அடிஷனலாக வேஸ்ட் ஆகும். பட் ஸ்டில் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். இந்த லேப் எல்லாமே வந்து வர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம். ஓகே, இங்கே நான் விண்டோஸ் 10 போட முடியும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னோட ஆக்சுவல் சிசிஎன்ஏ கிளாஸில் விண்டோஸ் 10 லேப்லாம் இருக்குது. விண்டோஸ் 11 கூட நான் போட முடியும். பட் என்னன்னா, விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 நம்ம வர்ச்சுவலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு அதிகமான ரேம் யூட்டிலைசேஷன் இருக்கும், அதிகமான ப்ராசஸ் யூட்டிலைசேஷன் இருக்கும், ப்ராசஸர் அதிகமாக தேவைப்படும். இதே விண்டோஸ் எக்ஸ்பி போட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்போ விண்டோஸ் 10 நான் போடுறேன்னா அது ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிறதுக்கு ஐ நீட் டு கிவ் அட்லீஸ்ட் 4 GB ஆஃப் ரேம். அப்போது ஒரு யூசரை இந்த லேபில் லாகின் பண்ணுறான் அப்படின்னா, அவன் இந்த பிசி ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஒருவேளை அது விண்டோஸ் 10 பிசியாக இருந்தால் என் சர்வர்லேருந்து 4 GB ஆஃப் ரேம் கன்சியூம் ஆகும். அப்போ அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு 100 பேர் லேபில் லாகின் பண்ணி 100 பேரும் 100 விண்டோஸ் 10 மிஷின் ஆன் பண்ணாங்கன்னா 4 GB இன்டூ 100 400 GB ஆஃப் ரேம் கன்சியூம் ஆகும். எனக்கு நீங்கள் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதுடா, எனக்குன்னு தனியாக பேட்சஸ் இருக்குது. நான் காலேஜஸில் போய் டீச் பண்ணுறாங்க, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு எப்பவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்ரிடே ஐ சி ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? எதிராக வந்து ஒரு வீக் பார்த்தோன்னா ஐ யூஸ் டு மீட் அட்லீஸ்ட் 500 to 600 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வீக்கு. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு இருக்கும்போது எல்லாருமே லேபில் ஒர்க் பண்ணும்போது நம்ம விண்டோஸ் 10 போட்டோம்னா, அதுவும் பூட் கேம்பில் நிறைய பேர் லேப் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அது இதில் ஆல்மோஸ்ட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நம்மளோட குரூப்பில் மட்டும். அப்போ எல்லாருமே லேப் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்போ அந்த விண்டோஸ் 10 இருந்ததுன்னா அது கொஞ்சம் ரிசோர்ஸ் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ அதனால தான் நான் விண்டோஸ் எக்ஸ்பி யூஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்பிக்கு வந்து GB ஆஃப் ரேம்லாம் தேவையில்லை, 256 MB ஆஃப் ரேம் இருந்ததுனாலே போதும், விண்டோஸ் எக்ஸ்பி ரன் ஆகும். அவ்வளோதான். நம்ம கான்செப்ட் தானே கற்றுக்க போகிறோம். அதை கற்றுக்கிறதுக்கு அது விண்டோஸ் 7 இருந்தானே, 10 இருந்தானே, எக்ஸ்பியாக இருந்தானே, அதுக்கு முன்னாடி வெர்ஷன் கூட இருக்கட்டுமே, விண்டோஸ் NTன்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி கூட ஏதாவது விண்டோஸ் இருந்திருக்கும். அது வர எதாக இருந்தானே நம்ம கான்செப்ட் தான் கற்றுக்க போகிறோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ பாக்கெட் ட்ரேஸில் இருக்க பிசிக்கு பதிலாக இந்த விண்டோஸ் எக்ஸ்பி பிசி இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ், ரைட்? அண்ட் இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல, இட்ஸ் ஐ டெல் யூ. ஓகே, இப்போ சிஎஸ்கே மேட்ச்சில் பசங்க ட்ராப் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள், மேட்ச் அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, எஸ். ஸோ இங்கே இது ஒரு குட் நியூஸ். இங்கே லினக்ஸ் மிஷின் இருக்குது பாரு, இது வந்து லினக்ஸ் மிஷின். ஓகே, ஸோ இந்த லினக்ஸ் மிஷினோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இதுக்காவது 256 MB ரேம் வேணும்டா. இந்த லினக்ஸ் மிஷின் பேர் வந்து டைனி லினக்ஸ்னு சொல்லுவாங்க. டைனி லினக்ஸ் நீ கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லைனா இப்போ கேள்விப்பட்டுக்கோ. டைனி லினக்ஸ் இதுக்கு நான் கொடுக்க போகிற ரேம் வந்து 64 MB தான். 64 MB ரேமில் ஒரு கம்ப்யூட்டர் ரன் ஆகும். கேன் யூ பிலீவ் திஸ்? உங்கள் லேப்டாப்லலாம் ரேம் வச்சுருக்கீங்களா 4 GB 8 GBலாம், ஆனால் இந்த ஓஎஸ் ரன் பண்ணுறதுக்கு 64 MB ஆஃப் ரேம் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ அதனால தான் நான் எப்பவுமே இந்த பூட் கேம்ப் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய லார்ஜ் ஆடியன்ஸ் இருக்க லேப்ஸ் பண்ணுறப்போ எப்பவுமே மினிமம் பிசி தான் யூஸ் பண்ணுவேன். எதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரிசோர்ஸஸ் யூஸ் ஆகும், எதெல்லாம் ஸ்மூத்தாக ரன் ஆகுமோ அதான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், குயிக்காக வில் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டார்ட் தீஸ் திங்ஸ் கைஸ். ஸோ ஸ்டார்ட் விண்டோஸ் எக்ஸ்பி. இன்ஃபேக்ட் நான் ஒரு டிவைஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா எல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு லேப் ஹவர்ஸ் நிறைய இருக்குது, நான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இந்த லேப் பண்ணுற பசங்க ஒரு டிவைஸாக ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ஒன்றா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டார்ட் ஆல் கொடுத்துட்டேன், இங்கே மோர் ஆக்ஷன்ஸ் போய் ஸ்டார்ட் ஆல். ஸோ எல்லா டிவைஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அகைன் நீ ஒரு டிவைஸும் இப்போ வந்து 6 டிவைஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கேல்குலேஷன் நான் சொல்லிட்டேன். இப்போ 6 டிவைஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா 6 டிவைஸ் அது 6 இன்ஸ்டன்சஸ் ஆர் 6 வர்ச்சுவல் மிஷின்ஸ். இப்போ இந்த 6 வர்ச்சுவல் மிஷின்ஸை நீ 1 minute ரன் பண்ணுன்னு வச்சுக்கோ, உனக்கு 1 minute கம்மியாகாது, 6 minutes கம்மியாகும். புரியுதா? இப்போ இந்த லேப் வந்து நீ 1 hour இந்த டிவைஸில் ஆன் பண்ணி 1 hour அப்படியே விட்டடா, 1 hour 6 மிஷின்ஸை ஆர் ரன்னிங் ஃபார் 1 hour அப்படின்னா அப்போது உங்கள் லேப் ஹவர்ஸ் வந்து 100லேருந்து எவ்வளோ ரிடியூஸ் ஆகும்? 6 hours ரிடியூஸ் ஆகும். ஓகே, யூ காட் ஐடியா? ஸோ இப்போ எத்தனை டிவைஸ் நீ ஆன் பண்ணுறியோ, எத்தனை டிவைஸ் எவ்வளோ நேரம் ரன் ஆகுதோ அதை பொறுத்து உங்களோட லேப் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகும்.
நான் லேபில் 1 hour தான் ஒர்க் பண்ணேன். லேபில் 1 hour ஒர்க் பண்ணுவேன். பட் அந்த லேபில் எத்தனை டிவைஸ் ஆன் பண்ணேன்? 6 டிவைஸ் ஆன் பண்ணேன். அப்போ நீ 1 hourக்கு அப்புறம் லேப் லாக் அவுட் பண்ணுற இல்லை லேபை பார்க்குறப்போ உனக்கு 6 hours கம்மியாயிடும். ஓகே, இந்த லேப் நீங்கள் இங்கே கூட பார்த்துக்கலாம். லேப் ஹார்ஸ் இங்கே கூட பார்த்துக்கலாம். இங்கே கூட யூ வில் ஹேவ் த லேப் ஹார்ஸ் டைம் லெஃப்ட். ஓகே, அதனால் லேப் ரொம்ப ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேப் இஸ் அ ப்ரீஷியஸ் ரிசோர்ஸ். நீ எங்கேயுமே இந்த மாதிரி லேப் போய் பார்க்க முடியாது. நீ எந்த அகாடமி போய் சேர்ந்தாலும் சரி, எங்கே போய் படித்தாலும் சரி, இந்த லேப் என்வரான்மெண்ட் ஒன்லி வி ஹேவ். அட்லீஸ்ட் சவுத் இந்தியாவில் வி ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ ஹேவ் திஸ் லேப். அதில் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் நாங்கள் லேப் ஆக்சஸ் கொடுக்குறோம். அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ரிசோர்ஸை ப்ராப்பராக. ஓகே, சரி. இப்போ நான் விண்டோஸ் எக்ஸ்பி மிஷினை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எக்ஸ்பி மிஷின் ஆன் ஆயிடுச்சு, வந்துச்சு. ஓகே, இட்ஸ் வெரி நைஸ், ரைட்? பாக்கெட் ட்ரேசர் பிசிக்கு பதிலாக ஒரு விண்டோஸ் எக்ஸ்பி மிஷின் இருக்கு பாரு. சரி, இப்போ இந்த மிஷினுக்கு போயிட்டு ஐபிஎஸ் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். நம்மளே சொல்லியிருப்போம் உங்ககிட்ட, கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ncpa.cpl அது ஒரு வே இருக்குது. இன்னொன்று அதை விட ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல ஷார்ட்கட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். என்சி ஷார்ட்கட் ஒன்று இருக்குது பார்த்தியா, அதே தான். நீ அங்கே போய் பண்ணுறதை நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணேன். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிசி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். நெட்வொர்க் கனெக்ஷன் ஐக்கானு, ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். அந்த நீங்கள் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி IPv4, சாரி இங்கே இருக்கு பாரு, TCP இன்டர் ப்ரோட்டோகால் ஐபின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அப்டேன் IP address ஆட்டோமேட்டிக்லின்னு இருக்குது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். இது எப்படி ஜூம் பண்ணுறது? ஜூம் பண்ண முடியாதா? பண்ண முடியுது. லைட்டாக வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, சரி. யூஸ் த ஃபாலோவிங் IP address பதிலாக கீழே என்ன பண்ணுறேன், யூஸ் த ஃபாலோவிங் IP addressன்னு சொல்லிட்டு நான் IP address டைப் பண்ண போகிறேன். 192.168.1. ஸோ நம்ம டயக்ராம் படி பார்த்தேன்னா இந்த இடத்துல இந்த மிஷினுக்கு என்ன போட்டிருக்காங்க, என்ன IP address அசைன் பண்ணியிருக்கோம், 1.2 IP address அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 1.2 IP address. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாமே அதே தான். நீங்கள் பேக்கேஜஸில் பிசியில் பார்த்து எல்லாமே இருக்கும். IP address, சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே. வாட் இஸ் டிஃபால்ட் கேட்வே? இந்த பிசிக்கு யார் டிஃபால்ட் கேட்வே? 1.1 தானே. ஸோ அதையும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். 1.1 192.168.1. ஓகே, சரி. வேறு எதுவுமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல. ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே லோக்கல் ஏரியா கனெக்ஷன் இஸ் நவ் கனெக்டட்னு வருது. குட் நியூஸ். ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு என்ன பண்ணுறேன், IP கான்ஃபிக்னு கொடுத்துறேன். இது கொடுத்து நான் செக் பண்ணுறேன் என்ன IP address அசைன் இருக்குன்ட்டு. IP address என்னது 1.2, சப்நெட் மாஸ்க் என்னது 255.255.255.0, டிஃபால்ட் கேட்வே என்னது 192.168.1. பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ இந்த பிசிக்கு நம்ம IP அசைன் பண்ணியாச்சு. எப்படி பாக்கெட் ட்ரேஸில் ஒரு பிசிக்கு IP அசைனோ அதே மாதிரி விண்டோஸ் மிஷின் இப்போ இதே வந்து Windows 7 இருந்தால் அதுக்கும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ வர்ச்சுவலைஸ் பண்ணுறோம். இன்ஸ்ட் ஆஃப் யூசிங் சிமுலேஷன்ஸ் we are virtualizing the devices and we are using it. ஸோ இது வந்து ரியல் டைம் மாதிரி. ஓகே, அண்ட் பாக்கெட் ட்ரேசர் இஸ் a very good application. I should not blame it. அது ரொம்ப வண்டர்ஃபுல் அப்ளிகேஷன். ஏன்னா நான் சிசினே படிக்கும்போது பாக்கெட் ட்ரேசர் வச்சு மட்டும் தான் படித்தேன். பட் நான் CCNP படிக்கிறப்போ என்னால் பாக்கெட் ட்ரேசர் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா பாக்கெட் ட்ரேசர் இஸ் டிசைன்டு டு லேர்ன் ஒன்லி CCNA. இப்போ CCNP படிக்கும்போது என்னால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா CCNPன்றது அட்வான்ஸ் லெவலில் பாக்கெட் ட்ரேசர் அவ்வளோ சப்போர்ட்லாம் இல்லை. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்னு இருக்குது. அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சிம்பிளி வி ஹேவ் சம்திங் லைக் NG Labs. இது நீ CCNP படித்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். CCIன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, அது எக்ஸ்பர்ட் லெவல். நெட்வொர்க்கிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் படித்தா போதும். அது கூட நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், NG Lab யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெரி கம்ஃபர்டபுள் பிளாட்ஃபார்ம். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் இந்த மிஷின் போயிடலாமா? வில் ஜஸ்ட் கான்ஃபிகர் IP address in this machine. இதுக்கு IP அசைன் பண்ணியாச்சு, டன், டிக் போட்டலாம். இதுக்கு IP அசைன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டைனி லினக்ஸ். ஓகே, இது ஒரு லினக்ஸ் மிஷின் தான். நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க நிறைய பேர். ஆனால் லினக்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்கில் இன் தி IT இண்டஸ்ட்ரி. ஓகே, நீ நெட்வொர்க்கிங் படிக்கிற அப்படின்னா கூட சேர்த்து லினக்ஸும் படிச்சுக்கோ. லினக்ஸ் படிக்கணும், அது கூட சேர்த்து க்ளவுடும் படிச்சுக்கோ. க்ளவுட் படிக்கணும், அது கூட சைபர் செக்யூரிட்டியும் படிச்சுக்கோ. படிச்சுனே இருக்கணும். என்ன கேட்டேன் அவ்வளோதான். ஓகே, இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா நோ ஒன் கேன் ஃபயர் யூ. கம்பெனியில் வந்து ஒரு கெத்தாக இருக்கலாம். சரி, ஓகே. இந்த மிஷின் IP அசைன் பண்ணியாச்சு. எல்லாமே படிக்கணும். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எல்லாமே ரிலேட்டிவ் தான். நெட்வொர்க்கிங்கும் லினக்ஸு, சர்வர் சைடு, ஏன்னா க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி, வர்ச்சுவலைசேஷன் எல்லாமே ஒரே ஃபேமிலி ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் கெட் இன்டு திஸ் டைனி லினக்ஸ் மிஷின் அண்ட் வில் கான்ஃபிகர் IP address to him. ஓகே, இந்த மிஷின் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தோன்னா என்ன வந்ததுன்னா, நீங்கள் ஒரு OSனால் உங்களுக்கு அது OSனால் ஓகே, விண்டோஸ்னால் பார்த்தீங்க எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். லினக்ஸ் கூட சில பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த லினக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் கமாண்ட் லைன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுற ஒரு லினக்ஸ் மிஷின் தான். பட் இதில் ஜென்ரலாக லினக்ஸில் இருக்க மாதிரி இப்போ நான் கூட லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட லேப்டாப் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இது லினக்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே சர்ச் பண்ணுறேன், பிரேவ் ப்ரௌசர் சர்ச் பண்ணுறேன், இல்லை க்ரோம் ப்ரௌசர் சர்ச் பண்ணுறேன். இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதே லினக்ஸ் மிஷின் நான் யூஸ் பண்ணுற லினக்ஸை வேறு டிஸ்ட்ரிபியூஷன், வேறு டிஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க.
அதில் வந்து கிராஃபிக்ஸ் தான் இருக்குது. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற, இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்க இந்த டைனி லினக்ஸ் மிஷின், இந்த டைனி லினக்ஸ் இட் ஜஸ்ட் CLI மட்டும்தான். ஏன்னா நான் முன்னாடி கிளாஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், எங்கெல்லாம் CLI இருக்கோ அங்கே வந்து ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் இது வந்து 64 MB ரேமுக்கு திஸ் மிஷின் கேன் ரன் அப்படின்னா, எதனால 64 MB ரேமுக்கு அது ரன் ஆக முடியுது? ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் பியூர்லி CLI மட்டும் தான். அப்போ இந்த மிஷின் உண்டா? ஆனால் இதில் நம்ம என்ன மட்டும் தான் பண்ண முடியும்? கமாண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரி, எப்படி IP அசைன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். லினக்ஸில் உண்மையாக கமாண்ட் அசைன் பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. கமாண்ட் என்ன பண்ணலாம், மல்டிபிள் வேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம பசங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட், ஷெல் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் என்ன அப்படிலாம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க தேவையில்ல. வேணும்னா நீ லினக்ஸ் படிக்கும் போது அதை பற்றி தனியாக படிச்சுக்கோ. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். அந்த கமாண்டை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. கமாண்ட் வந்து sh ஸ்பேஸ் கொடுத்து ifconfig.sh இந்த கமாண்ட் கொடுத்தேன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். அந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்கும், என்னென்ன பண்ணணும்ட்டு. நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ அது என்ன கேட்குது, IP அட்ரஸ் கேட்குது. என்ன IP அட்ரஸ் இந்த மிஷினுக்கு? 192.168.2.2 தானே, இந்த மிஷின் தானே கான்ஃபிகர் பண்ண 2.2. ஆனால் இதே மாதிரி சப்நெட் மாஸ்க் அதே தானே. அதில் ஒன்றுனா நம்ம அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃபிக்கில் ஃபில் பண்ணுவோம். இது கமாண்ட்ன்றதுல ஒரு கொஸ்டினாக என்கிட்ட கேட்குது. ஃபைன், 255.255.255.2 அதான் அதோட மாஸ்க். அண்ட் டிஃபால்ட் கேட்வே என்னது, 192.168.2.1. ஓகே, அண்ட் DNS சர்வர் கேட்டுச்சுன்னா இப்போதைக்கு விட்டுருங்க. DNSன்றது செப்பரேட்டாக ஒரு நாள் இருக்கு. இந்த வீக்ல இல்லை நெக்ஸ்ட் வீக்ல வில் டிஸ்கஸ் அபவுட் DNS சர்வர் ஆல்சோ. எடுத்து கொடுத்துட்றேன் இப்போதைக்கு. டன். ஓகே, அது ஃபைனலாக எங்கிட்ட டன்னு வந்துருச்சு. இப்போ நான் எப்படி IP அட்ரஸ் வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ifconfig. விண்டோஸில் என்னது அது, IP config. லினக்ஸில் ifconfig. ifconfig யூஸ் பண்ணோன்னா நீங்கள் IP அட்ரஸ் காட்டுறது பார்த்தியா, 2.2. அதுதான் என்னோட IP அட்ரஸ். சரி, கேட்வே எப்படி பார்ப்பீங்க? ஏன்னா விண்டோஸ் XP பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுல்ல. எல்லாமே ஒரே கமாண்டில் வந்துருச்சு. IP configனா அதுலேயே IP மாஸ்க் கேட்வே 3 காட்டிடுச்சு. பட் லினக்ஸில் தனித்தனி கமாண்ட்ஸ் இருக்கும். லினக்ஸ் தனித்தனி கமாண்ட்ஸா, அது ஈஸியாக இருக்காதுன்னு கேட்டனா அது ஈஸியாக தான் இருக்கும். பட் அவங்க எதுக்கு வந்து கேட்வே இதை காட்ட மாட்டாங்கன்னா அதுக்குன்னு தனியாக ரீசன் இருக்குது. நெட்வொர்க்கிங் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அதுக்கான ரீசன் புரியும். பட் இப்போதைக்கு நீ என்ன பண்ணுறேன்னா, route -n கொடுத்தேன்னா உனக்கு கேட்வே காட்டும். ஓகே, ஸோ IP பார்க்கறதுக்கு ஒரு கமாண்டு 2.2 சப்நெட் மாஸ்க் காட்டுது பாரு, 255.255.250. அண்ட் route -n கொடுக்கும்போது இட் வில் கிவ் த கேட்வே ஆல்சோ. ஸோ 0.0.0.0 அது வந்து டெஸ்டினேஷன். அதை விட்டுரு, அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இங்கே இருக்குது பார்த்தியா கேட்வே, இந்த IP அட்ரஸ். இதை நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டைம் இருந்ததுன்னா. டெஸ்டினேஷன்னா என்னன்றது லேட்டர் I'll explain. So right now the gateway is 192.2.1. சரி, ஓகே. ஐ தாட் எல்லாமே பண்ணி முடிச்சலாம் தான் நினச்சேன். பட் அகைன் இதை கான்ஃபிகர் பண்ணிட்டு இதுக்கு IP கான்ஃபிகர் பண்ணிட்டு இதில் எதுவுமே கான்ஃபிகர் ஆகலை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இட்ஸ் ஃப்ரெஷ் டோபாலஜி. எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும். அதனால சடனாக நவ் ஐ ஜஸ்ட் டிசைடட், ஓகே வில் ஃபினிஷ் த கிளாஸ் இயர். என்ன பண்ணலாம், நாளைக்கு அகைன் வில் ரெஸ்யூம் ஃப்ரம் ஹியர். ஸோ அகைன் நான் இதுக்கெல்லாம் குயிக்காக நாளைக்கு IP கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ரவுட்டருக்கும் IP அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டு ரவுட்டிங், ஸ்டாட்டிக் ரவுட்டிங் இந்த ரவுட்டரில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மிஷின்ஸ்குள்ளே பிங் பண்ணி பார்ப்போம். அதே நம்ம பேக்கெட்டஸில் என்ன பண்ணுமோ அதே NG Labsல நாளைக்கு பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன், உங்ககிட்ட அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் தென் இதுக்கு எப்படி IP அசைன் பண்ணுறது, இதுக்கு எப்படி IP அசைன் பண்ணுறதுன்றது நான் சொன்னேன். ஓகே, அது போதும். நாளைக்கு இப்படியே இதுலேருந்து நம்ம அப்படியே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, okay guys, enough. I'll end the meeting. See you guys tomorrow. Thank you. Bye.